குட் ஈவினிங் காய்ஸ். சண்டே ஈவினிங். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பணியாரம். இது ரெண்டை வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு வாழைப்பழம், 2 முட்டை. ஓகேங்களா? வாழைப்பழத்தை வந்துட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பனானா ஸ்லைஸை வந்துட்டு நம்ம மீதியான மாவு, அதை இட்லி தோசைலாம் சுடுவோம் இல்லைங்களா? அதில் இன்றைக்கி மீதி ஆகிடுச்சு. அந்த மாவில் தான் நான் வந்துட்டு இது செய்ய போகிறேன். வாழைப்பழம் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அண்ட் 2 முட்டை. 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் சுகர் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய ஸ்பூனில் தான் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகரும் போட்டுட்டு வாழைப்பழம், 2 முட்டை, 3 ஸ்பூன் வந்துட்டு சுகர். இது போட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பேட்டர் வந்துட்டு நல்லா ரெடி ஆகட்டும். ஆக்சுவலி இது வந்துட்டு நல்லா மாவு புளிச்சிருக்கும் இல்லைங்களா? அதில் செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதில் தான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், நல்லாவே திக்காக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும் அந்த பேட்டரு. பேட்டர் ஒரு சைடில் வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு பணியார சட்டியை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பணியார சட்டி எடுத்தாச்சு. ஹீட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு அதில் நெய் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றி கூட சுடலாம். பட் நெய் ஊற்றும் போது அது ஒரு ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்துட்டு பணியார சட்டியில் ஊற்றிக்கலாம். எல்லா குழிலையும் வந்துட்டு மாவு வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். மாவு வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அது வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அப்போ தான் வந்துட்டு அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அது வெந்துட்ட பிறகு நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு திருப்பி போடலாம். இது வந்துட்டு நல்லா வெந்துருச்சு ஒரு சைடில். திருப்பி பாருங்கள், கோல்டன் கலரில் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி எல்லா சைடும் வந்துட்டு நம்ம திருப்பி விடலாம். எல்லா பணியாரமும் வந்துட்டு திருப்பி விட்டாச்சு. ஃபைனலாக 2 பக்கமும் நல்லா வெந்துட்டோன்னே, ஆக்சுவலி நம்ம அந்த இதை வச்சு நம்ம குத்துனோம்னா அதில் வந்துட்டு ஒட்டாமல் வந்துச்சுன்னா பணியாரம் வெந்துருச்சு. அதை வந்துட்டு செப்ரேட்டாக ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டான 2 ஐட்டமை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அந்த பனானாலாம் நல்லாவே வெந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.